சரி, அது கூட பரவாயில்ல. மாணவர்கள், நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? அப்படி பார்த்தா 90s கிட்ஸ் நாங்கள்லாம் வந்து எத்தனையோ தடவை பெரிய முடிவுகள் எடுத்துருக்கணும். ஏன் இப்போ கூட எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு நான் எத்தனையோ தடவை முடிவு எடுத்திருக்கணும். அதெல்லாம் வந்து லைஃப்னா அப்படி இருக்கும். சரி, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டுருக்கீங்க, போகிற வழியில் ஒரு மரம் வந்து உங்கள் வழியில் சரிஞ்சு விழுந்திருக்கு. நீங்கள் அந்த மரத்தை வந்து எடுத்து போட்டுட்டு போவீங்களா, இல்லை திரும்பி வேறு ரூட்டில் போவீங்களா, இல்லை மரம் வழியில் விழுந்துருச்சு அதனால் வந்து நான் அதுக்காக பெரிய முடிவுகள் எடுக்கிற மாதிரி ஏதாவது முடிவு எடுப்பீங்களா? அந்த வழியில் வழி இல்லைன்னா நம்ம அடுத்த வழியை பார்த்துட்டு போக வேண்டியது தான். புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி நிறைய பேர் எவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பாங்க, நானும் சொல்கிறேன். நான் பலமுறை என் வீடியோவில் வந்து மீம்ஸ் வடிவில் போட்டிருக்கிறேன். நீங்கள் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெற்றோர்கள் தயவு செஞ்சு அவங்க பசங்களை வந்து கம்பேரிசன் பண்ணாதீங்க. கம்பேரிசன் பண்ணுறது, அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறது, இதை வந்து தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அதெல்லாம் வந்து அந்த 90s நாங்கள் படித்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் பசங்க எவ்வளவோ தெளிவாக இருக்கிறாங்க, நல்லா டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து மன வலிமையும் மென்டல் ஸ்ட்ரென்த்து, மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து